என்னவென்றெல்லாம் குழம்பிக் கொள்ளாமல் நாம் ஏதோ ஒரு அன்னையினுடைய அசரீர் வாக்காக உணரப்பெற்று த்ரீஸ்தலம் என்கின்ற நாமத்தை வைத்தோம். ஆனால் இப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரிகிறது. அவ்விடத்திலே 3 வகையான தெய்வங்கள் வீற்றிருந்து இந்த லோக க்ஷேமத்திற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அவர்கள் அருள் பாலித்து கொண்டிருந்தார்கள் என்கின்ற அந்த உண்மை ரகசியத்தை நாம் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம். ஸ்தலம் என்பது ரிஷிமார்களாலும் சித்த புருஷர்களாலும் ஒரு பூமியினுடைய அதிர்வலைகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தெய்வ ஆற்றல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு பூமியிலே ஏதோ ரிஷிமார் அமர்ந்து தபஸ் செய்த இடமாகவோ அல்லது யாகங்கள் பல செய்த இடமாகவோ அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த புண்ணிய பூமி புண்ணியதாக மாற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவ்விடத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினை சிலையாக வடித்து அவர்கள் பிரதிஷ்டை செய்துவிட்டு அவர்கள் பயணத்தினை தொடர்ந்து சென்று விடுவார்கள். இப்படி உருவாகிய இடம்தான் திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி அல்லது திருப்பதியாக இருந்தாலும் சரி. எவர் அதனை பிரதிஷ்டை செய்தார் என்று இன்று வரை நாம் உண்மையாக காணுதல் என்பது இயலாது. பல யுகங்களுக்கு முன்னால், நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவ்விடத்திலே பிரதிஷ்டை செய்து பின்னால் வந்த மன்னர்களால் ஒன்றின் பின் ஒன்றாக அதை கட்டியிருப்பார்கள். இதை ஏன் இவ்விடத்தில் சொல்லவிருக்கின்றனர்? அதுபோல தான் நம்முடைய சேத்திரமும் உருவாகி கொண்டிருக்கின்றது. முதலில் அன்னை அவ்விடத்தை தேர்ந்தெடுத்த இடத்திலே வந்து ஆலயம் எழுப்புவதற்கு முன்னாலே அந்த இடத்தை பற்றின புனிதத்துவை உணர்த்தியது மாத்திரமில்லாமல் அவள் வந்து அமர்ந்த பிறகுதான் ஆலயத்தை எழுப்புவதற்கே உத்தரவும் இட்டாள். பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். ஆலயத்தை எழுப்பி கும்பாபிஷேகத்தை நடத்தி அவ்விடத்திற்கு ஜீவனை வரவழைத்த பிறகுதான் சிலை பிரதிஷ்டை செய்து, கும்பாபிஷேகத்தன்று சிலை பிரதிஷ்டை செய்து அதற்கு உயிரோட்டத்தினை தந்து அதன் பிறகு மக்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக மாறும் என்று. இது ஒரு வகையான ஆகம விதி. இன்னொன்றும் இருக்கின்றது. அந்த ஆகமத்திற்கு பெயர்தான் மகுட ஆகமம் என்று பெயர். அதாவது சுயம்புவாகவோ அல்லது அந்த பூமியில் ஒரு சக்தி அபரிதமாக வெளிப்பட்டு இருப்பதாகவோ, ஞானத்தாலோ அல்லது தெய்வமே வந்து உரைத்ததாகவோ அந்த இடத்தினுடைய சக்தி வெளிவருகின்ற பொழுது முதலில் அவ்விடத்திலே சிலை உருவாகும். அந்த சிலை உருவாகிய பிறகு அந்த சிலைக்கு முழுமையான சக்தி பெற்று அனைத்து பிரபஞ்சத்தினுடைய ஜீவசக்தியும் அந்த பூமியிலே வந்து பரிணமிக்கும். அப்பொழுது அந்த பூமி புண்ணிய பூமியாக, இறை ஜீவனை பெற்ற பூமியாக உருவெடுக்கும். அந்த பூமியில் காலடி வைத்த அடுத்த க்ஷணமே நம் சரீரத்திற்குள் காந்த அதிர்வலைகள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்தும். எதுவுமே இல்லை என்றாலும் அந்த பூமியில் வந்து காலடி வைத்துவிட்டு சென்றால் போதும் என்கின்ற உணர்வினை ஏற்படுத்தும். அப்படித்தான் இந்த த்ரீஸ்தலமும் இது நாள் வரை 1000 பக்தர்களையும் அன்பர்களையும் ஈர்த்து கொண்டிருக்கின்றது.